தமிழகத்தில் சுங்கச்சாவடிகளில் கட்டணங்கள் இன்று முதல் உயர்த்தப்படுகின்றன. இதனால் வாகன ஓட்டிகள் கடும் அதிருப்தி அடைந்துள்ளனர். இதுகுறித்து நாங்குநேரி சோதனை சாவடியில் இருந்து தொகுதியின் முன்னாள் எம்எல்ஏ கிருஷ்ணனுடன் எமது செய்தியாளர் சுடல்குமார் நடத்திய உரையாடலை தற்போது பார்க்கலாம். இந்த பகுதியானது நாங்குநேரி என்ற சுங்கச்சாவடியில் நின்று கொண்டிருக்கிறேன். இந்த சுங்கச்சாவடியை பொறுத்தவரையில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் வெளிமாநிலங்களில் இருந்தும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் கன்னியாகுமரி, கேரளா போன்ற பகுதிகளுக்கு இந்த சுங்கச்சாவடி வழியாகத்தான் சென்று கொண்டிருக்கின்றனர். இந்த கட்டண உயர்வானது அவர்களை பெருமளவில் பாதிக்கப்படுகிறது என்று சொல்லலாம். மேலும் இந்த கட்டண உயர்வானது யார் யாருக்கெல்லாம் பாதிக்கப்படுகிறது என்பது குறித்து இந்த நாங்குநேரி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். ஐயா வணக்கம். இந்த கட்டண உயர்வானது எந்த வகையில் யாருக்கெல்லாம் பாதிக்கப்படுகிறது? நாங்குநேரி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் எஸ்.வி. கிருஷ்ணன். இந்த கட்டண உயர்வு என்பது பொதுவாகவே மக்களை பாதிக்கிறது. அதை விட முக்கியமாக என்னன்னு கேட்டீங்கன்னா, விவசாயிகள் வாகனத்தில் விளைபொருட்களை கொண்டு செல்கின்ற பொழுது வாடகை கூடுகிறது, கட்டண உயர்வால் வாடகை கூடுகிறது. வியாபாரிகள் அவருடைய சரக்கு, அதாவது வியாபாரத்துக்கு உண்டான பலசரக்கு சாமான வாங்கிட்டு வருகின்ற பொழுது கட்டண உயர்வு கூடுகிறது. ஏன்னு கேட்டால் சுங்கச்சாவடியினுடைய கட்டண உயர்வு கூடிய காரணத்தினால் வாடகை கூடுகிறது. அப்போ இதில் யாரெல்லாம் பாதிக்கப்படுறாங்க? விவசாயிகள், பொதுமக்கள் அத்தனை பேரும் பாதிக்கப்படுறாங்க. மேலும் இந்த சாலையில் பராமரிப்பு என்பது சுத்தமாக கிடையாது. எப்படி கிடையாது? இதுல இருந்து நான் நிற்கிற இடத்திலிருந்து 1.5 கிலோமீட்டர் அந்த பக்கம் 3 இடப்புடைய காவல் நிலையத்தின் அருகே நீங்க பார்த்தீங்கன்னா பூரா விபத்து நடக்கக்கூடிய அளவிற்கு அந்த பராமரிப்பு இல்லாமல் இருக்கு. இன்னொன்று, இந்த கன்னியாகுமரிக்கு செல்கின்ற, கன்னியாகுமரி திருவனந்தபுரம் செல்கின்ற சுற்றுலா பயணிகள் இந்த சுங்கச்சாவடியில் பஸ்ஸை நிறுத்திவிட்டு இளைப்பாரி போகக்கூடிய ஒரு காலகட்டாயம். அவங்க ஒட்டுமொத்தமாக ஒரு 60 பேர் 70 பேர் அந்த ஒரே நேரத்தில் வந்தாங்கன்னா அவர்களுக்கு கழிப்பிட வசதி கிடையாது, தண்ணீர் வசதி கிடையாது, குடிநீர் வசதி கிடையாது. சுருக்கமாக சொன்னால் சுங்கச்சாவடியால் மக்களுக்கு எந்த விதமான பலனும் இல்லை. வரி வசூலிப்பு என்பதை வேற ஒன்றும் கிடையாது. சுருக்கமாக சொன்னால் இந்த சுங்கச்சாவடியே தேவையில்லை. பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்துகின்ற வகையில் தான் வாகனத்திற்கும் இடையூறு ஏற்படுத்துகிற வகையில் அந்த சுங்கச்சாவடி அமைக்கப்பட்டிருக்கிறது. சுங்கச்சாவடியை மொத்தமாக ரத்து செய்ய வேண்டும் என்பது இந்த பகுதியினுடைய மக்களுடைய கோரிக்கை. அதாவது 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வசூலிக்கப்படுகின்ற இந்த கட்டணமானது உயர்த்தப்படுகின்ற இந்த சூழலில் கட்டண உயர்வுக்கு ஏற்றவாறு இந்த 4 வழிச்சாலையானது பராமரிப்பு பணி என்பது குறிப்பிட்டவாறு எந்தவித பராமரிப்பு பணிகளும் மேற்கொள்ளப்படவில்லை என்றும், இங்கு அதாவது இந்த பகுதியில் கடந்து செல்கின்ற சுற்றுலா பயணிகளுக்கு எந்த விதமான அடிப்படை வசதிகளும் இல்லை என்பதுமே இங்குள்ள நாங்குநேரி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கருத்தாக இருக்கின்றது. இதுபோன்று இந்த கட்டண உயர்வை கண்டித்து லாரி உரிமையாளர்கள் வழக்கு ஒன்றை தொடரும். அதாவது இந்த திருத்தி அமைக்கப்பட்ட இந்த கட்டணத்தை பரிசீலிக்க வேண்டும் என்றும் குறைக்க வேண்டும் என்றும் அவர்கள் வழக்கு ஒன்றை தொடர இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. ஒளிப்பதிவாளர் ஜாபர் சாதிக்குடன் எம் சுடலைக்குமார், நியூஸ் 7 தமிழ், திருநெல்வேலி.